கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to be God. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். In this precious time we can meditate on a gospel, good gospel. ஆமாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 Corinthians 10th chapter 3வது வசனம். 3rd verse. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் For மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் though we walk in the flesh, மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. we do not war according to the flesh. அதாவது பவுல் சொல்றாரு, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன சொன்னாக்கா, அவர் பண்ணுற போரே ஆவியின் போர், மாம்சத்தின் போர் கிடையாது. மாம்ச சிந்தை மரணத்தில் தான் போய் முடியுமா. மாம்சத்தின்படி போர் செய்தால் அது தேவ உதவியை விட்டுட்டு செய்கிறதுக்கு பேர் தான் மாம்சத்தின்படி போர் செய்யுது. புரியுதம்மா? மாம்சத்தின்படி போர் செய்யுதுன்னா என்னென்னா, தேவனே நீ வேண்டாம், நானே ஜெயிச்சுக்குவேன் அப்படின்னும் போது அவனை அறியாமல் பிசாசு வந்து ஒட்டிக்கிறான். அவங்ககிட்ட ஒட்டி அவனை மாம்ச சிந்தைக்குள்ளே கொண்டு போய் மாம்ச சிந்தையில் யுத்தம் பண்ண வச்சு அவனை தோற்கச்சிடறான் பிசாசு. அப்போது மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லன்னு பவுல் சொல்கிறார். புரியுதா புரியலையா? இதுக்கு நல்ல உதாரணம் யார் பைபிளில்? அதாவது மாம்சத்தின்படி யுத்தம் செய்யுது, ஆவியின்படி யுத்தம் செய்யுது. இது நல்ல உதாரணம். தாவீது, கோலியாத்து. கோலியாத்து எப்படி யுத்தம் பண்ணுறான்? ப்ளஸ்னா என்னது இங்கிலீஷில், தமிழில்? மாம்சத்தின்படி. கோலியாத்து வந்து விருத்த சேதனம் பண்ணப்படாது, வேலை கிடையாது. தேவனுடைய காணி, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானான். ஒரு புறஜாதி, பெலிஸ்தியன்னா என்னென்னா ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். ஆதாம் வியாபாரம் பிசாசு சார்ந்து பிசாசு கனியை சாப்பிட்டு வந்தாங்க பாரு, அதில் வந்தவன் தான் இந்த கோலியாத்து. அவள் எப்படிக்கிறான்? ராட்சதம் மாறிக்கிறான். 9 அடி அவன், பட்டயம் ஈட்டி எல்லாம் எடுத்துன்னு வரான் பாரு மாம்சத்தின்படி. தாவீது எப்படிக்கிறான்? அவன் மாம்சத்தின்படி போர் செய்யாமல் எப்படி போர் செய்தான் அவன்? இல்லை, தாவீது ஸ்பிரிட்டு, காட் ஸ்பிரிட்டு. யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொன்னானா இல்லையாம்மா? தாவீது என்ன சொன்னான் கோலியாத்து பார்த்து? இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் வந்து எப்படி போர் செய்வார்னாக்கா மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டார். 10th chapter 3 words. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லன்னு பவுல் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் தாவீது வாழ்ந்துக்கிறான் பழைய ஏற்பாட்டில். எல்லாம் மாம்சத்தின்படி போர் செய்யும்போது போர் பண்ணணும்னு விரும்பி பயந்துட்டாங்க கோலியாத்தை பார்த்து. அவன் பெரிய ராட்சதனாகிறான். அவன் பொசுக்குன்னு போடுவாங்க. அவன் ஒரு கை போட்டானாக்கா சவுல் முதற்கொண்டு எல்லா இஸ்ரவேலரும் என்ன பண்ணுறாங்க, கோலியாத்தை பார்த்து 40 நாளாக பயப்படுறாங்க. ஒண்டி வான் கூப்பிட்றான். எல்லாம் முட்டி இடிக்குது. சவுல் ராஜா முதற்கொண்டு எல்லா இஸ்ரவேல் போர் வீரர்களுக்கும். ஆனால் அங்கே ஒரு தாவீது வந்தான் பாரு, அவங்க அண்ணன்களுக்கு பால் கட்டி கொண்டு வரான், சாப்பாடு கொண்டு வரான். சுஜி பாய் மாதிரி வரான் அவன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு. அந்த இடத்துல தாவீது, என்னடா அந்த கோலியாத்து இப்படி மிரட்டிங்கிறானே நம்ம ஆளுங்களை, இஸ்ரவேலின் சேனைகளே நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு யுத்தம் பண்ணுறான் பாரு தாவீது. அவன் மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணல, ஆவியின்படி யுத்தம் பண்ணுறான். அது ஆவியின்படி யுத்தத்தை நீ கற்றுக்கணும். புரியுதா புரியலையா? நீ ஆவியின்படி யுத்தம் பண்ணாவே தேவனை முன்னாடி தள்ளுறது. விசிபிளாக தேவன் நம்ம பார்க்குற மாதிரி இல்லை. அந்த தேவனை என்ன பண்ணணும், முன்னாடி விட்டால் தேவன் யுத்தம் பண்ணுவாராம். தேவன் கர்த்தர், யுத்தம் கர்த்தருடையது.
கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுவார்? அவர் யாரும் அப்படிதாம்மா யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யார்? நன்மை தீமை உள்ளவரா, ஜீவன் உள்ளவரா? கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அதாவது ஜீவன் உள்ளவன் ஜீவனுடைய யுத்தத்தை பண்ணுவான். நன்மை தீமை உள்ளவன் நன்மை தீமை யுத்தத்தை பண்ணுவான். நன்மை தீமை கனியை புசித்தவன் பின்னாடி பிசாசு இருக்கிறான். ஜீவ விச்சத்து கனி புசித்தவனுக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார். புரிஞ்சிச்சா புரியலையா? அதுதான் விஷயம். இந்த படி இங்கிலீஷில் 2 Corinthians 10 chapter 3 3rd verse. For though we walk in the flesh, we do not war according to the flesh. வார்னா யுத்தம் தானே. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்போ ஆவியின்படி போர். இயேசு வந்து யுத்தம் பண்ணுறாரு. மத்திய மார்லூகால என்ன யுத்தம் பண்ணுறாரு? ஒரு வியாதிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாரு. வியாதிக்கு விரோதமாக என்ன யுத்தம் பண்ணுறாரு? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். பிசாசுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறார் இயேசு மத்திய மார்லூகால. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். லேகோன் பிசாசுன்னு ஒருத்தங்கிறாமா 2000 பிசாசு வச்சுக்கின்னு வரான் இயேசுக்கு முன்னாடி மாம்சத்தில் 2000 அசுத்தாய் பிச்சுக்கின்னு இயேசு போகிறார் குறுக்க. சேசரெல்லாம் போகிறாங்க. எப்படி யுத்தம் பண்ணார் இயேசு? அவனை பார்த்து மாம்சத்தின்படி போனாக்கா அவன் ஒரு 4 வார்த்தையை பேச, இவர் ஒரு 4 வார்த்தையை பேச. டேய் நீ யார்றா, டேய் நான் யார்றா, என்ன பண்ணுறோம் பாரு உன்னை, என்னையா அப்படி சொல்லிட்டு நீ அப்படி போய் மாம்சத்திலே போய் சண்டை போட்டுங்கிறது. இப்படி சண்டை போட்டு தான் எல்லாம் தோற்று போயிட்டாங்க. ஏசு அப்படி இல்லை. ஏசு எப்படி யுத்தம் பண்ணுறாரு? அவர் யார்? நன்மை தீமை உள்ளவரா, ஜீவன் உள்ளவரா? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே குத்துருவாருமா. அவர் யுத்தமே மத்தியஸ்தத்தில் பண்ணுவார். அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு கொடுப்பாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு அந்த லேகோன் பிசாசு பிச்சவன் பேர் சொல்லி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸு ஜீவ உலகம் ஜீவ போட்டார் பாரு. ஒன்று அத்தனை பிசாசு என்ன ஆயிடுச்சு? மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்தவனே என்னமாச்சு? அத்தனை பிசாசம் லேகோன் பிசாசு ஓடிச்சா நின்றுச்சா? அத்தனை பிசாசும் ஓடி போச்சு. அதுக்கு முன்ன என்ன பண்ணாங்கனாக்கா அதை அவனை பிசாசு துரத்துறதுக்கு ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவனை லேகோன் பிசாசு மாம்சத்தின்படி போராடுறாங்க. அவனை திட்டி பார்க்குறாங்க. அவங்க வீட்டாருக்கு திட்டிருப்பாங்களா இல்லையா? ஏன்டா அவனுக்கு இந்த தலையேற்று இத்தனை பிசாசு பிச்சுங்கிறாடா அவனுக்கு என்னென்னோ சொல்லி அவனுக்குள்ள அவ்வளோ அசுத்தாவிக்குன்னு எல்லா கெட்ட பழக்கம் வந்துருக்கான். அவனை திட்டி பார்த்துருப்பாங்க, அடித்து பார்த்துருப்பாங்க. மாம்சத்தின்படிமா ஏசுனார் மாதிரி யாரும் ஜீவனை கொடுத்துருக்க மாட்டாங்க. கட்சியில் வந்து என்ன பண்ணாங்க? சங்கிலியெல்லாம் கட்டி பார்க்குறாங்க. போட்டுக்குதான் இல்லையா அந்த பசனா? அவனு சங்கிலியெல்லாம் என்ன பண்ணா? சங்கிலி கட்டி பார்த்தாங்களா, கயிறு கட்டி தான். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் பார்த்து பாருங்க, அந்த சம்பவம் போடப்பட்டிருக்கு. அவனை கயிறு போட்டு நல்லா கட்டுறாங்க. சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி பார்க்குறாங்க, அடைக்க பார்க்குறாங்க. என்ன பண்ணால் அப்படியே நெருப்பு பட்ட நூல் போல் சங்கிலியெல்லாம் வாங்கி போச்சான் போகிறோம். அவ்வளோ சுத்தாவி. இதெல்லாம் என்னென்னாக்கா மாம்சத்தின்படி போர் செய்யுது. அவனை திட்டி பார்க்குறது, அவனை அடித்து பார்க்குறது, இப்படிலாம் பண்ணாங்களா இல்லையம்மா அசுத்தாவி பிச்சுங்களா? உங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்களை திட்டி பார்க்குறீங்க, சபிச்சு பார்க்குறீங்க, அடித்து பார்க்குறீங்க, என்னென்னோ பண்ணி இதெல்லாம் மாம்சத்தின்படி போனாக்கா இன்னும் 2 நிலமும் மோசமாக போய் உன் சமாதானமும் கேட்டு அவங்க சமாதானமும் கேட்டு மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ எப்படி தான் யுத்தம் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ண தெரியுனா? தேவனுடைய யுத்தத்தை செய்ய கற்றுக்கொள். அந்த தேவனுடைய யுத்தம் ஜீவ யுத்தம். அவர் நன்மை தீமை பேஸ்லேயே போக மாட்டார். பிதாவாகிய தேவன் இயேசு ஆவியானவரெல்லாம் அவர் ஜோயே லைஃப் ஜீவனை தான் தேவி நீதிட்டு உயிர்த்தல் தான் கொடுப்பாரு. தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு. புரியுதாம்மா? ஒரு வியாதி வந்தால் கூட ஜீவ சரீரம் லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு உலகத்துக்கு தானே அந்த வியாதி ஜெயிச்சிடுவார். சாபத்தை ஜெயிக்கணும். இயேசு ஜீவ ஆசீர்வாதம். தேவன் தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு. சாபம் தோற்று போயிடும். மரணமே வந்தாலும் உயிர்த்தெயிலும் ஜெவன் ஒன்றாக இருப்பார். தேவன் தனக்கு ஆதாம் மரண யுத்தம் பிசாசு யுத்தம் தோற்று உயிர்த்தெயில் வந்துடுது. ஐஸ்வர்யம் ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு. இப்படி தேவனுடைய யுத்தத்தை கற்றுக்கொள்ளணும்னா தேவன் ஜீவன் உள்ளவர்.
அந்த ஜீவனை தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒவ்வொரு மனுஷன் பேர் குத்துருவார். அப்படி தான் தாவீது என்ன சொன்னாங்க கோலியாத்தை பார்த்து, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வரண்டாம்ப. அந்த கர்த்தருடைய நாமந்தான் ஆவி. தேவன் ஆவியாக இருக்கிறார்னா காத்த ஆவினா ஆவியாக இருக்கிறது கிடையாது. ஆவியின் கனி அன்பு, சமாதானம், சந்தோஷம், ஜீவரத்தம். புரியுதவா? அதான் கோலியாத்து பேர் சொல்லி பிதாவா ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுக்குறது தான் கர்த்தருடைய நாமத்தில் போகிறது. கர்த்தருடைய நாமத்தை யாருக்கு கொடுக்கணும்? கோலியாத்து பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு அவன் பேர் சொல்லி ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா. உள்ளகிற கோலியாத்து ஒரு கல்லடி பட்டு சேர்த்துட்டான் பாரு. அந்த பிசாசு என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சுமா? கல்லடி பட்டு. ஆமாம், பிசாசோடு சேர்ந்து அந்த கோலியாத்தும் சேர்த்து அவன் மாம்சத்தோடே வரான். இவன் சேனைகள் கர்த்தருடைய நாமத்திலே போகிறான். சரி, அப்போ பாயிண்ட் என்ன? நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லன்ற பவுல். அதாவது தான் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானன்றார். அடுத்த வசனம் பாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. பவுலுடைய போராயுதம் அது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாக இராமல், பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை இதெல்லாம் மாம்சத்துக்கேற்றது. இதன்படி போய் யுத்தம் பண்ண முதல்ல நீ தோத்துக்கூட, நீ அவமானப்பட்டுருவ. பிசாசு ஒன்றை வச்சு ஒன்றையும் அழிப்பான். உன் மூலமாக அவனுக்கு அழிவு நாசம் மோசம் தான் வரும். மாம்சமாக ஒன்று கூடாது, அது ஐந்து வேலையில் தான் போய் முடியும். அப்போது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. தேவ பலன்னா ஜீவ பலம், ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இயேசு ஜீவன், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி. பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு கோடா கூடி ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, தேவை நீதிட்டு உயிர்த்ததல். அதுதான் ஆவியின் யுத்தம். நீ நன்மத்தை பாவன்ட்டு மரணத்திலே போனீங்கன்னாக்கா மாம்சத்துப்படி யுத்தம் பண்ணுறாங்க. கத்தி கபடா, நீ யாரா நான் யாரா, நீ என்னடா பண்ணுற நான் என்னடா பண்ணுறேன், அவனுக்குள்ள மாம்சம் உனக்குள்ள மாம்சம், நீ அவனை மாம்சத்துப்படி அடிக்க அவன் அடிக்க. பிசாசு பின்னாடி சின்ன சிச்சின்னு இருப்பான். உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து ரெண்டு பேரும் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் போடுவாங்க. இதுதான் உலகத்தில் நடக்குது. நீ என்ன பண்ணணுமா? கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவே தேவன் தனக்கு உழுது கோடா கூடிய கொடுத்து அசுத்தாவை துரத்தி பாதுகாப்பாக இருக்கணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய். ஆமாம், சரீரத்திலேயோ குடும்பத்திலேயோ எத்தனை எதிராளிங்க மாம்சத்தின்படி தான் வருவாங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்ரு, உங்களை சபிக்கிறவளை ஆஸ்வதி, பகைக்குழுக்கு நன்மை செய், சத்ருக்களை சிநேகி, உங்களை துன்பப்படுத்து நிந்திகளுக்காக ஜெபம் பண்ணு. எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுத்து ஆஸ்வதி. பகைக்குழு நன்மை இயேசு ஜீவன் பரலோகிற வானத்தை சக கொடுத்து பகைக்கிறோம், சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், எல்லாம் தோற்று போயிடுவாங்க சொல்கிறாங்க. அப்போ அவைகளால் தர்க்கங்களையும் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கணும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். ஆமாம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய சிறைப்படுத்து. எந்த எண்ணத்தையும் மாம்சத்துக்கு சிறைப்படுத்தாது. அது பிசாசு.
உன் எண்ணம் உன்னையே அழிச்சிடுவான். ஆதாமின் சிந்தை என்னத்தை கொடுக்கும்? ஆதாமின் சிந்தை கிறிஸ்துவ சிந்தையா ஜீவனும் சமாதானம் கொடுக்கும். அந்த கிறிஸ்துவ சிந்தை என்ன பண்ணுது? ஜீவனே இயேசு ஜீவன் பரலோகத்தையே கொடுக்குது, முழு உலகத்தை கொடுக்குது, இடைவிடாமல் கொடுக்குது, எக்காலத்தை கொடுக்குது, சோர்ந்து போக்காத கொடுக்குது. ஆத்மா இன்பகரமாக இருக்கும். அதே மாதிரி யோசேபார் சம்பவத்தில் அம்மோன் புத்திர மோவா செய்தி கடற்கரை மண்ணில் போல வராங்க. யோசேபாத்து பயந்துடுறான். கட்சியில் திருக்கத்தை இந்த யுத்தம் கர்த்தருடையது. யோசேபாத்து என்ன பண்ணுறான்? பாடகரை நிறுத்து, கர்த்தரை துதிங்க, பாடகரை நிறுத்து, கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாண்டவங்க கட்சியில் என்ன பண்ணாங்க? மாம்சத்தோடு வந்தவங்க எல்லாம் ஒருவருக்கு ஒரு விரோதமாக பட்டயத்தால் வெட்டுண்டு போனாங்க. ஒருத்தவங்க எல்லாம் வெட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களே வெட்டிக்கினாங்களாம். இவன் ஆவியின் ஒருத்தன் யோசேபாத் கர்த்தரை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஒரு துதி தோத்திரம் பண்ணுறான் பாருங்க. எதிராளிகளுக்குள்ளே குழப்பம் வந்து அவங்களே வெட்டிக்கிறாங்க, மாம்சத்தின்படி வந்தவங்க. அதான் யுத்தம் கர்த்தருடையது. தாவீது யுத்தம், ஆபிரகாம் யுத்தம் பண்ணுறான். 4 ராஜாக்களை சிதறடிக்கிறான். அவங்களாம் தேவ யுத்தத்தை பண்ணாங்க. மோசே தேவனுடைய யுத்தம், மலையின் மேலே கோலை உயர்த்துறான், தேவனுடைய கோலை. யோசுவா அமலேகேர பட்டயத்தால் முறியடிக்கிறது பார்க்குறோம். யோசுவா ஜெயிக்கிறான். கோலை தாய விடும்போது அவங்க ஜெயிக்கிறாங்க. மேலே தூக்கினா இவங்க ஜெயிக்கிறாங்க. தேவனை உயர்த்து, தேவன் தனக்கு உலகத்துக்கு சத்துருக்கள் வெட்டுண்டு போயிடுவாங்க. கிறிஸ்துவை உயர்த்து, மாம்சத்தின்படி வாழாத. மாம்ச சிந்தை மரணம், கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, இதெல்லாம் மாம்சத்தின்படி போராடுறது. சுயநீதி, அநீதி, இதெல்லாம் பிசாசு தந்திரமாக அவனும் பிசாசு யுத்தத்தை பண்ண வச்சு பிசாசே படுதோல்வி அடைந்தவன். அவனை போல் உன்ன தோல்வி அடைய வச்சு அவன் திருடி கொண்டு அழிச்சு அவன் வேலையை நம்ம செஞ்சு நம்ம சபிக்கப்பட்டு, அதனால் குடும்பம் சபிக்கப்பட்டு எல்லாமே சபிக்கப்பட்டு போடும். அதனால் மாம்சத்தின்படி நடக்குறலாக இருந்தும் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்போ என்ன பண்ண போர்? தேவடைய போர். ஏதோ ஒரு போர் பண்ணணும், யுத்தம் பண்ணணும். ஒன்று பிசாசு யுத்தம் பண்ணணும், இல்லைன்னா தேவடைய யுத்தம் பண்ணணும். தேவடைய யுத்தம் ஜீவ யுத்தம், ஜீவ உலகம், தேவனுக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுத்துருவாரு. தேவனை ஒருபோது ஒருவன் ஜெயிக்க முடியாது. தேவன் தோற்றது சரித்திரமும் கிடையாது. அந்த தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவ யுத்தம் தான். தேவ நீதி தூய்த்தல் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுத்துருவாரு. சத்ரு தோத்தானே. பிசாசு யுத்தம் வந்து நன்மத்தையும் அறியத்தக்க சாகவேஷாவாய். அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துருந்தீனாக்கா பிசாசோடு சேர்ந்து நீயும் தோற்கடிக்கப்படுவாய். பாவம், சாபம், மரணத்தை பாதாளம் வரும். அதனால் இதோடு கூட நான் முடிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்குறலாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஆமாம், இயேசு எதுக்கு ஏற்றுக்கிட்டோம்? ஞானஸ்தானம் எதுக்கு திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம்? ஜீவரத்தை இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தும் நமக்கு நாமே ஜெயிக்கணும். நமக்குள்ளே மாம்ச சேர்ந்த, நமக்குள்ளே வியாதி, வறுமை, தரித்திரம், பிசாசெல்லாம் வந்து யுத்தம் பண்ணி நம்மளை அழிக்க பார்க்குது. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து அந்த ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா எல்லா பிசாசுகிரி அழிஞ்சு போகுது. இனி பாவம் செய்யாதே, இனி மாம்சத்தின்படி போவாதே, கிறிஸ்துக்குள்ளேரு. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவனில் வார்த்தையில் நிலைத்திரு. நீ மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ பரலோக கனி கொடுப்பாய். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க. ஏதோ ஒரு யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணாத யாருமே கிடையாது. ஆதாமுக்குள் பிறந்தவன் மாம்சத்தின்படி போகிறான். மாம்ச சிந்தை, முடிவு, அழிவு, நாசம், மோசம். கிறிஸ்துவின் யுத்தம் பண்ணுறவன், கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறவன். அவன் கிறிஸ்துக்குள் எங்களை எப்போது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களும் அவரை அறிகிற அறிவின் வாசனை விலகச் செய்கிற தேவனுக்கு சோத்திரன்றான். கிறிஸ்துவ கொடுங்க. சும்மா பேசிக்கிட்டே இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு வானத்தோடு சாக்கல அது பரலோகமே இருக்குதுங்க. தேவ தூதர்கள்லாங்கிறாங்க. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரம், ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ கண்ணு, ஜீவ ஐஸ்வர்யம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தத்தை வச்சு யுத்தம் பண்ணுங்க. அவர் தேவி நீதி உயிர்த்தெழுமாகிறார். பிசாசு பாவம் பண்ணமாகிறார். அதை வச்சு யுத்தம் பண்ணாத. கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, எச்சரி. ரொம்ப மோசம் தான் விலகிரு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவனை கொடு. தேவனுக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் கொடு. குடும்பத்தார், இனத்தார், தேசார், மாம்சமான அவரும் கொடு. பாவன்ட்டு மண்ணோட அசுத்தவிட பசுத்தவிட தேவதூர்லாம் பணிவிட செய்வாங்க. ஏசு அப்படி தான் யுத்தம் பண்ணார். மத்திய மார்க்கு எங்கும் சுற்றி பிசாசின் வல்லமில் அகவுடி ஆவருபடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. திமிர்வாதக்காரன் லேகன் பிசாசு பெரும்பாடுள்ள சித்தலான ஜனங்க பிசாசின் வல்லமில் அகப்பட்டு
மாம்சத்துக்கு சிறைப்பட்டு வியாதிப்பட்டு தரித்திரப்பட்டு சாபப்பட்டு சிறைப்பட்டு இருக்கிறவர்களெல்லாம் இயேசு தன் ஜீவ ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்க ஜீவ ஜீவ ரத்தத்தை இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவத்தை அவங்க பேர் சொல்லி பிதா ஆதாம் முழு கூலத்தை கொடுத்து ஜெயத்தை வாங்கி கொடுக்குறாரு. இனி பாவம் செய்ய கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போகிறாரு. எத்தனையோ தோல்வி, எத்தனையோ வியாதி, எத்தனையோ மரணம், எத்தனையோ மாம்சத்தில் போராடி 38 வருஷமாக வியாதி, தரித்திரர்கள், பிசாசு, சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், ஆஸ்தி, ஐஸ்வர்யத்தெல்லாம் திடீர்றான். அதெல்லாம் போய் மாம்சத்தில் போராடி ஜெயிக்க முடியுமா? யாரையும் ஜெயிக்க முடியும். ஏசு கிறிஸ்துவின் பரிவு ஜீவனை பிதா ஆதாம் முழு உலகத்தை கொடு, கோடா கூடிய கூட வாழ்நாள்லாம் கூட இடைவிடா எக்கா அசுத்தாய் பசுத்தாவை நீ ஜெயத்தில் தான் போய் முடியும். வெற்றி ஜெயம். நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிற மாம்சத்தின்படி போர் செய்யாதீர்கள். கிறிஸ்துவின் சிந்தைய கிறிஸ்துவின் ஆவியின்படி போர். பலத்தினாலும் அல்ல, பிறகு என் ஆவியினாலே எல்லாமே தேவன் ஆவி, அந்த ஆவி தேவை நீதி டு ஜீவ ஜீவரத்தம். இயேசு சிலுவையில் நம்மளை போல பாவமாக்கப்பட்டு மரணமாக்கப்பட்டு யுத்தம் நடக்குது. சிலுவை யுத்தம். உலகத்தில் எல்லாரும் சிலுவையில் அறியறாங்க. ரோமர்கள் யோதர்கள்லாம் வந்து போர் செய்கிறாங்க. எல்லாம் மாம்சத்தின்படி அவனை சிலுவையில் அறியும். பாவமாக்கு, சாபமாக்கு, மரணமாக்கு, தத்ருமாக்குன்றாங்க. சிலுவையில் இயேசு அங்கே ஆவியின்படி யுத்தம் பண்ணார். யாரையும் சபிக்கல மாட்டுறாரு, யாரும் நிந்திக்க மாட்டேன்றாரு. உலகத்தை எல்லாருடைய வியாதியும், சாபம், பாவம், மனு தத்திரி எல்லாம் உலகமே யுத்தம் பண்ணுது. இயேசு உலகத்தில் அத்தனை பிசாசம், அத்தனை ஆதாம் 2வது எல்லாரும் சிலுவையில் அவர் போட்டு அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணிக்கிறாங்க. சிலுவையில் இயேசு எப்படி யுத்தம் பண்ணி ஜெயிச்சா தெரியுமா? 3 நாளில். அவர் மாம்சத்தின்படி யுத்தம் செய்யலை. மாம்சத்தின்படி இவர் நீ யாரா நான் யாரா சபிச்சு எடுத்துட்டு இருப்பார். அவர் சொல்றாரு, என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூர் ஒரு பயம் பஸ்மமாயிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆனால் ஜீவ வார்த்தை தான் பேசியிருந்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ஜீவரத்தம் கூட பிதாவே மடிகளை ஆவி ஊற்றி ஜீவ ஜீவரத்தம். அதுதான் ஜீவ யுத்தம். ஆமாம், ஜெயிச்சிட்டாரு. பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தட்டு பாதத்தெல்லாம் ஜெயிச்சிட்டாரு. எல்லா பிசாசி ஜெயிச்சா இருப்பார். அதுதாங்க தேவனுடைய யுத்தம். அந்த தேவன் ஜீவனார், என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன ஜீவனுடையவராக இருக்கும்படி உங்கள் வழக்கிற எல்லா யுத்தங்களும் ஆதாம் மூலமாக வருது. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷி சாகடிக்கிற பிசாசு மக்கள் மூலமாக, ஜனங்க மூலமாக, உங்கள் மூலமாக வியாதி, சாபம், எதிர் பகையாளி, கொலையாளி, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. ஜீவ யுத்தம் செய்யுங்க. இயேசு ஜீவன் பரிவு வானத்தில் பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உணர்வுமாக கொடுங்க. எல்லா பிசாசையும் ஜெயிப்பீங்க. எந்த சாபத்தை, எல்லா யுத்தத்தையும் ஜெயிப்பீங்க. தேவனுடைய யுத்தத்தை கற்றுக்கொள்ளுன்னு ஒரு செய்தி போட்டுக்கிறேன். ஏற்கனவே பிசாசின் யுத்தம் மாம்சத்தின்படி போகிறது. ஏன்னா ஏற்கனவே அவன் பிசாசு தோல்வி அடைந்தவன். அது அநியாய யுத்தமாக தான் இருக்கும். அநியாய யுத்தத்தை பண்ணால் சாபத்தில் தான் போய் போனான். நீ மாம்சத்துப்படி ஏதாவது ஜெயிச்சா கூட பிசாசால சாபத்தை தான் வச்சு கிறிஸ்டின் யுத்தத்தை பண்ணி பாருங்கள். ஏசு பரிவிச்சவனை கோடா கூடிய தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒழுத்து கொடுத்து பாருங்கள். அது நீதியான யுத்தம், தேவ நீதியான யுத்தம். அந்த யுத்தத்தில் நீ தோல்வியடைய வாய்ப்பே கிடையாது. கிறிஸ்துவின் யுத்தத்தை பண்ணாக்கா இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்து கொடு. அது வியாதியாது, சாபமாது, பாவமாது, மரணமாது, தரித்திரமாது, எல்லா யுத்தத்தையும் ஜெயிச்சிடலாம். இயேசு சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை, சாபத்தை, மரணத்தை தந்தி தேடி ஒரு மாடல் காட்டாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவரத்தம் கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாரு. பிதாவே இவங்களுக்கெல்லாம் ஆவி ஊற்றி ஜீவரத்தம் கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலக அந்த ஜீவில் தேவி நீதி ஊற்றியெல்லாம் கொடுக்குறாரு. சபிக்கிறவனுக்கு, நிந்திக்கிறவனுக்கு, தூசி பகைக்கிறவனுக்கு எல்லாருக்கும் ஜீவனை தான் கொடுத்தாரு. ஜீவரத்தம் கொடுத்தாரு. ஆதாம் முழு மரணமே வந்தான், உயிர்த்து ஜீவன் தான். பாதாளம் அங்கேயும் ஜீவரத்தான். பாதாளத்தையும் ஜெயிச்சிட்டாரு. உயர்ந்து வந்தார் பாரு. பாவத்தை மாபெரும் ஜெயம். இயேசு சிலுவையில் தேவ யுத்தம் செஞ்சார். அந்த தேவன் ஜீவனாக இருக்கிறார். என் பிதா ஜீவன், குமாரன ஜீவன், அந்த ஆவியான ஜீவன். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் இல்லை. அவர் மாம்சத்தின்படி எந்த யுத்தத்தையும் செய்யலை. தேவ யுத்தத்தை தான் எங்கே போனாலும் போனார். மத்திய மாட்டில் நான் எங்கும் சுற்றி பிசாசின் வளர்ப்பு யாரும் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. தீவிரவாதக்காரன் லேகனுக்கு பெரும்பாடு திருநாள் ஜனங்க பாவத்தில், சாபத்தில், மரணத்தில் எல்லாரும் விடுதலை கொடுக்குறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் யுத்தத்தை கற்றுக்கொள். அந்த தேவி நீதி டு இயேசு கிறிஸ்துவில் ஆப்பட்ட வாக்கு தத்தங்களை அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலக உணர்வுபூர்வமாக கொடு. எப்போதே கொடு. பாவன்ட்டு மனத்தை ஜெயிப்பாய். எந்த பொல்லாத மனுஷன் உன்னை விட்டு யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவ கொடுக்கணும். ஆனால் தேவி நீதி டு இதில் ஆதாம் முழு சபிக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, சூழ்ச்சிக்கிற பகை ஆதாம் முழு உலகத்தை உணர்வுபூர்வமாக கொடுக்க 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 மாபெரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய். அதான் சொல்கிறான் பவுல் 2 Corinthians 13 நாங்கள் மாம்சத்தின்படி நடக்குறலாக இருந்தோம், நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. கதா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கதா முழு உலகத்தில் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க ஆதாம்குள்ளே பிறந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கு நாளே சாக எடுக்கிறாங்க. மாம்ச யுத்தத்தை பண்ணி சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், பாதத்துக்கு நேரம் ஓடிக்கிறாங்க. தேவடைய யுத்தத்தை கற்றுக்கொள்ள முடியும். இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் தேவ நீதி துவித்தில்
பிதாக்கும் ஆதாம் வந்து முழுவதுக்கும் மாம்சமான அவர் கட்ட வைக்கிறங்க தா. எல்லா பிசாசும் தோற்கடிக்கப்படுங்க. சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரு பாதத்தில் ஜெயிக்கட்டுங்க தாவே. நீ கிறிஸ்துக்குள் எங்களை எப்போது வெற்றி சேர்க்க பண்ணிட தேவன்னு சொல்லு. கிறிஸ்துவை இயேசு ஜீவன் பாரு. பிதா ஆதாம் வந்து முழுவதுக்கு வாய்நாளெலாம் கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும், எக்காலத்துக்கு கொடுக்கணும், சோர்ந்து போகாமல் கொடுக்க தாவே. சபையாருக்கு, குடும்பத்தாருக்கு, இனத்தாருக்கு, தேசத்தாருக்கு, மாம்சமான அவருக்கு ஏசு எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்தவன். மாம்சத்தை விட யுத்தம் பண்ணி தோற்று கிடக்கிறனால இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு ஆதாம் ஜெயித்து இனி பாவம் செய்யாது கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை நீங்கள் கூடிய ஒருவன் நிலை சொல்லிட்டு தாவே. அப்படியே அந்த செய்தியை கேட்குற ஒரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க தாவே. ஒரு மாபெரிய பிள்ளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். மாம்சத்தின்படி நடக்கூடாது, மாம்சத்தின்படி போர் செய்யுள்ள கிறிஸ்து சிந்தையை கிறிஸ்துவின்படி தேவடைய யுத்தத்தை செய்யும்படி. யுத்தம் கர்த்தருடையது. அந்த கர்த்தர் ஜீவனுள்ள அந்த தேவநீதி தேவந்தருக்கு ஆதாம் முழு தேவடைய யுத்தத்தை செய்து எல்லா சத்துடைய போராட்டத்தையும் ஜெயிக்க இந்த சத்தியத்தை கேட்குற ஒரு நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெமில் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுத்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வேலூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் இதில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அநேக பிரச்சனையில், அநேக போராட்டத்தில், அநேக காரியங்களை சிக்கி தவிக்கிறவர்களுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய யுத்தத்தை கற்றுக்கொள்ளுங்க. தேவன் எப்படி யுத்தம் பண்ணுகிறார். அவர் யுத்தத்தில் தோற்ற தேவனை ஜெயித்தவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த இயேசு தேவநீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாகிறார். ஜீவ யுத்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆழ்தான் வந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுங்க. எப்பேற்பட்ட யுத்தத்தை நீங்கள் பிசாசின் யுத்தத்தை ஜெயிப்பீர்கள். சாபத்தை பாவத்தை மரணத்தை பாதாளத்தை ஜெயிப்பீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. இன்னும் ஏராளமான செய்தி 100% ஜீவமாகும். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தரை கனமண்ணுங்கள். கர்த்தரை கனமண்ணு. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339566648. காட் பிரிஷ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 7/6/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது ஞாயிறு அன்று. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வேப்புலை மாபெரும் ஜெயத்தை நிச்சயம் தந்துள்ளார். 2 கொரிந்தியர் 10:3 மறக்காதுங்க. நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் யுத்தத்தை தேவனுடைய யுத்தத்தை செய்கிறவர்கள். தேவன் யுத்தத்தில் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தத்தில் ஜெயத்தை பெறுகிறவர். கர்த்தரை கொடுங்கள். தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் வாய்நாளெல்லாம் கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கொடுங்க. தாவீது அப்படி தான் வாய்ந்தான். தாவீதை ஜெயிக்க யாராலும் முடியல. அவன் வர விருத்தி அடைந்து ஆடுமேகிற ராஜாவாய் உயர்த்தப்படுவது போல உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.